ஒரு வட்டத்தின் ஆரம் 25% அதிகரிக்கப்பட்டால் பரப்பு அதிகரிக்கும் சதவீதம். ஸோ என்ன கேட்டிருக்காங்கன்னா, முதல்ல ஒரு வட்டத்தோட ஆரத்தை R1 எடுத்துக்கிறோம். அது அதிகரித்து கிடைக்கிற ஆரத்தை வந்து R2 எடுத்துக்கிறோம். 25% அதிகரிக்கிறதுனால 25/100, இங்கே 2 0, இங்கே 2 தடம் தள்ளி புள்ளி வச்சோன்னா முடிச்சு. ஸோ 1.25 R1, R2 = 1.25 R1. பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் A2லேருந்து A1 கழிச்சா பரப்பு அதிகரிக்கும் சதவீதம் கிடைச்சிரும். வட்டத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா by R². ஸோ by R2² மைனஸ் by R1². பையை காமனாக வெளியே எடுத்துடலாம். ஸோ R2² மைனஸ் R1² இருக்கும். R2ஓட மதிப்பு 1.25 R1, 1.25 R1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் R1². ஸோ 1.25 ஸ்கொயர் மைனஸ் 1 என்று R1² வெளியே எடுத்துடலாம். இப்போ 1.25 ஸ்கொயருக்கான மதிப்பு நம்ம கண்டுபிடிக்கணும். 1.25 ஸ்கொயர்னா 125 ஸ்கொயர் பண்ணால் என்ன கிடைக்கும்னா 125 × 125 15,625. இங்கே 2 ஸ்தானம், இங்கே 2 ஸ்தானம். ஸோ 4 ஸ்தானம் சல்லி புள்ளி 1.5625. ஸோ நமக்கு என்ன வரும்னா 1.5625 மைனஸ் 1.21 என்று R1² வரும். ஸோ 1.5625லேருந்து 1 கழிச்சோம்னா 0.5625 டிவைடட் பை 1. இதை சதவீதமாக மாற்றணும்னா 0.5625 100ஆல் பெருக்கணும். ஸோ 56, 2 ஸ்தானத்தில் புள்ளி வந்துடும். 56.25%. ஸோ 56.25% தான் ஆன்சர்.